தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. பாஜக அரச கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை அண்ணன் தான். என்னடா இவரு கட்சியிலிருந்து தூக்குன அப்புறம் இவர் ஒரு வீதடிடஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலியமா தமிழகத்துல பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், மறைமுகமா பாஜக பின்னாடி இருந்து நமக்கு வேலை செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் அரசல் புரசலா நிறைய ஒரு தகவல்கள் எல்லாம் வந்துச்சு. நிறைய பேர் அப்படிதான் பேசப்பட்டாங்க. ஆனா இப்போ அண்ணாமலை பேசுனதை வச்சு பார்த்தோம்னா பாஜகவை இதுக்கு மேல வேற யாரையும் இந்த மாதிரி கழிவு ஊத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஊத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழகம் முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளா மாறிக்கிட்டு வருது மேகதாது அணை விவகாரம். காவிரி குறுக்க அணைய கட்டிய தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. நீ கட்டுனியானா நாங்க ஒரு செங்கல்ல கூட எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அதுக்கு தடுப்பணியா இருக்கு. இவங்க ரெண்டு பேரு இந்த பிரச்சனை தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவும் அதிமுகவும் தாவேக அரசு மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களும் வச்சுக்கிட்டு வருது. முதலமைச்சர் என்ன பண்றாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு, கர்நாடகா மேகதாது அணையை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை திமுகவும் அதிமுகவும் வச்சுக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் பாராளுமன்றத்துல இதை பத்தி விவாதம் நடக்கும் போது மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழக அரசோட அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இதுதான் தமிழகம் முழுக்க இருக்க விவசாயிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. வழக்கம் போல தமிழகத்துல இருக்க அதிமுக திமுக மற்ற கட்சிகள் எல்லாமே இடதுசாரிகள் கட்சிகள் எல்லாமே வழக்கம் போல பாஜகவை கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுனது அந்த மாதிரி இப்படி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் அடிக்கிற விதமா தான் நம்ம பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை கடுமையா விமர்சிச்சு தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காவிரி விவகாரம் தொடர்பா மத்தியில நீர்வளத்துறை அமைச்சகம் அளிச்சிருக்க பதிலு மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது. கடந்த 2021 ஆண்டு அன்னைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீட்டு சட்டத்தின்படி காவிரி கடைமட்டத்தில் பாயும் மாநிலங்களின் ஒப்புதல் இன்றி நதியின் குறுக்கே அணை உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செயல்படணும், தமிழ்நாட்டு மக்களை எளிதா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது தமிழகம் முழுக்க ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மும்மொழி கொள்கை தொடர்பா மத்திய அரசு நேரடியா விமர்சிச்சு பேசியிருந்தாரு அண்ணாமலை. இப்போ கர்நாடகா தமிழ்நாடு இடையான காவிரி விவகாரத்திலையும் மத்திய அரசை நேரடியாவே விமர்சிச்சு இருக்கிறது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. அண்ணாமலை இவரு என்ன ஏன் இவர் எதிர்த்து பேசுறாரு, பாஜக எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஏன் இவர் பேசக்கூடாது, ஏன் இவர் பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஏன் அப்படின்னா பாஜகவுல இருந்தவர் தான் அண்ணாமலை. முதல்ல தமிழிசை மாநில தலைவரா இருந்தாங்க, ஒன்னும் பண்ணல. அடுத்து எல்முருகன் இருந்தாரு, ஒன்னும் பண்ணல. இவரு ஐபிஎஸ் கர்நாடகால ஐபிஎஸ்ல இருந்து தமிழகத்துக்கு உடனே பாஜகல போய் சேர்ந்தாரு. பாஜகவுல சேர்ந்து என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு நிறைய இளைஞர்களை அரசியல் படுத்தினாரு, நிறைய இளைஞர்களை தன் பக்கமா இழுத்தாரு. இப்ப எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஒரு காலகட்டத்துல இப்பவும் சரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலில் தனியா பாஜக நின்றுச்சு. அப்ப அந்த அளவுக்கு யாரும் ஜெயிக்கல. அதனால பாஜகவுல அண்ணாமலையுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து பேசுறது, டிஎம்கே ஃபைல்ஸ் அது இதுன்னு விடும்போது ரொம்ப ஃபயரா இருந்தாரு அண்ணாமலை. எல்லாரையும் என்னடா இவரு தெரிக்க விடுறாரு, செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் பயங்கரமா பண்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்தோம். அது மூலியமாவே அண்ணாமலை பின்னாடி நிறைய இளைஞர்கள் போனாங்க. இதுக்கிடையில தான் நயினார் நாகேந்திரனை உள்ள கூப்பிட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. மாநில தலைவர் பதவியில அண்ணாமலை தூக்குனாதான் சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட கூட்டணி வைப்போம்,
இல்லைன்னா வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலேயே எப்படியாவது நம்ம சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில பாஜக மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலையை தூக்கிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் வந்தாரு. சரி, பதவியை தான் தூக்கிட்டோம். அண்ணாமலைக்கு ஏதாவது தேசிய பொறுப்போ மாநில பொறுப்போ இல்ல ஒரு சட்டமன்ற வேட்பாளர் இதுவாச்சோ நம்ம கொடுப்போம், சீட்டு கொடுப்போம் அப்படின்னு பாஜக நினைக்கவே இல்லை. அண்ணாமலைய அம்போன்னு விட்டுட்டாங்க. இதனால காண்டான அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா பாஜக இருந்து வெளியே வந்துட்டு வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறோம், அதன் மூலியமா நம்ம மக்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு மாநாடு நடத்தினாரு கோவை பொள்ளாச்சியில. அந்த மாநாட்டுல பயங்கரமான கூட்டம், அண்ணாமலை உள்ளவே வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கூட்டத்தை அண்ணாமலை பார்த்துட்டு ஸ்டேஜ்ல படுத்துட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம் வச்சு ரொம்ப நன்றி எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கட்சி வர ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வருது. இப்படி இருக்கிற சமயத்துலதான் நம்ம திமுக அதிமுக இந்த கட்சியெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக அண்ணாமலை பின்னாடி இருக்கு, 2031 தேர்தலில் அண்ணாமலையை நல்லா வளர்த்து விட்டுட்டு 2031 தேர்தலில் பாஜக அண்ணாமலையை கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அரசல் புரசலா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கடையில தான் நம்ம அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா காவிரி இந்த விவகாரத்துல மத்திய அரசு கண்டிச்சு பேசியிருக்காரு. இப்ப எல்லாம் நீங்க பேசக்கூடாது, தமிழக மக்கள் சும்மா கிடையாது, அவங்க நினைச்சா என்னவெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பா தமிழக மக்கள் சும்மா கிடையாது, தமிழக மக்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி திமுக தான், அதிமுக தான். திமுக அதிமுக திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு போதும், ஒரு புதிய கட்சி வரட்டும், மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளிச்சு ஓட்டு போட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினது தமிழக மக்கள் மட்டும்தான். அது யாருமே மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த விதமா பேசியிருக்காரு. இது மூலியமா அண்ணாமலை கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு பக்கம் கடுப்பாகி போச்சு. என்னடா இவரு பாஜக இருந்து அண்ணாமலை வந்தாரு, அவங்க பாஜக இருந்தானா நம்மளும் அண்ணாமலை பின்னாடி வந்தோம், இவரே இப்படி எதிர்த்து பேசுறாரு, என்ன ஒரு குழப்பமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கின்ற கட்சியிலேயே எல்லாரையும் எதிர்த்து பேசுற திறமை எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க எதிர்த்து பேசட்டுங்க, உரிமைக்கு குரல் கொடுக்கிறாரு, தமிழக மக்களோட உரிமைக்கு குரல் கொடுக்கிறாரு, இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசிட்டாங்க. இதுல பாஜக என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி ஏமார்பில் முட்டுச்செடி கண்மணி அப்படிங்கிற பாட்டு கேட்டு டெல்லியில இருக்கிறாங்க. என்ன கதைன்னா என்னடா இது, அண்ணாமலை நமக்கு ஆதரவா பேசுவாருன்னு பார்த்தா நமக்கே ரிவிட் அடிக்கிற மாதிரி பேசுறாரு. இப்படியே விட்டோம்னா அண்ணாமலை ஒரு விஜய் கூட கூட்டணி வச்சுருவாரோ இல்ல திமுக கூட கூட்டணி வச்சுருவாரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசுக்குள்ள நினைச்சுட்டு வராங்க. ஆனா அண்ணாமலை ஒரு நேர்மையான ஒரு தெளிவான ஒரு அரசியல் பாதையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுற பேச்சிலேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். பாஜகவுடைய எதிர்ப்பாளரா விமர்சகரா அண்ணாமலை மாறிக்கிட்டு வராரு. 2031 தேர்தலுக்குள்ள அண்ணாமலை எந்த அளவுக்கு பாஜக விமர்சிக்கிறாரு, யார ஆதரவாக பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இந்த மேகதாது அணை விவகாரத்துல அண்ணாமலை தமிழக மக்கள் கூட தான் இருக்கிறாரு, பாஜகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இனிமே பாஜக எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணோம். சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல இருந்தே நீங்க ஓரளவுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ கர்நாடகாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழக மக்களை நீங்க ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்க இன்னொரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சனம் சொல்லிக்கிட்டு வராங்க. குறிப்பா அண்ணாமலை கண்டிப்பா போராட்டம் பண்ணுவாரு, அந்த அளவுக்கு உங்க மேல கடும் வெறியில இருக்காரு. ஏன்னா நீங்க பண்ணது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.